வணக்கங்க. எல்லாத்துக்கும் வந்துட்டு இனிய காலை வணக்கம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30, 5:45 டைம் இருக்குங்க. நாங்க நேரமாவே வந்துட்டு எந்திரிச்சு கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் போகிறோங்க. நம்ம கோயம்புத்தூருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் வேலை பர்சனல் ஒர்க்கு. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தோம். அது வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். எனக்கும் என் பையனுக்கும் அப்ளை பண்ணியிருந்தோம். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வெளியே இருக்காங்கனால, என் தம்பியோட நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். வந்துட்டு வாங்க எல்லாமே எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே எல்லாமே சொல்லிகிட்டே வர்றேன். எங்களோட நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த ட்ராவல் ரொம்ப பர்சனல் ஒர்க்காகவும் இருந்தாலும், என் பையன் கொஞ்சம் ஜாலியாக விளையாண்டனாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது, கொஞ்சம் டென்ஷனாகவும் இருந்தது. இப்போ வந்து நம்ம மெயின் ரோட்டில் அந்த பைபாஸில் போயிட்டுருக்கோங்க. இதில் வந்து என் தம்பியோட ஆஃபீஸ்க்கும் போயிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் வந்துட்டு எங்கே பாஸ்போர்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து அதுக்கு பக்கத்துலேயே ப்ளூ கலர் கண்ணாடி போட்டு இருக்கும். அதுதான் வந்துட்டு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற இடம். என் பையன் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் நிறுத்தியிருந்தோம். அந்த ஃபிஷ் டேங்க் இருந்தது, அதை என் பையன் விடவே மாட்டேன்ட்டான். அப்புறம் என் தம்பியோட ஆஃபீஸ் இதுதாங்க. நாங்கள் பார்க்கிங்லேயே தான் வெயிட் பண்ணணும். என் தம்பி ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ஒரு ஆஃப் ஒரு 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே இருந்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் பர்சனல் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வந்துட்டான். வந்துட்டு நாங்கள் உடனே சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இது மாதிரி வந்துட்டு பில்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. நம்ம ஏன் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகல, நம்ம போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஐடி ஃபீல்டுலாம் கிடையாதுங்க. நான் வந்துட்டு நார்மல் தான், ஆர்ட்ஸ் தான் படித்தேன். ஸோ இது மாதிரி பில்டிங்லாம் பார்க்கும்போது தான் ஆசையாக இருந்தது. நாமளும் இது மாதிரிலாம் இருந்திருந்தோம்னா இது மாதிரி பில்டிங்கில் நாமளும் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹெவி. அது எனக்கு தெரியும். ஏன்னா என் ஹஸ்பண்டும் ஐடி ஃபீல்டு தான், என் தம்பிங்களும் ஐடி ஃபீல்டு தான். ஸோ அந்த ப்ரெஷருக்கு வந்து எனக்கு தெரியும் எப்படின்ட்டு. இது வந்து என்ட்ரன்ஸு. அதுக்கு மேலே வந்துட்டு யாரையுமே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக வந்துட்டோங்க. வந்துட்டு தான் இந்த லோட்டஸ்ட் ஐ ஹாஸ்பிட்டல் அண்ட் இன்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் அந்த ப்ளூ கலர் கண்ணாடி போட்டிருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு நம்மளோட பாஸ்போர்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கூப்பிட்ருந்தாங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டோம், ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிட்டோம். நாங்கள் வந்துட்டு சரி ஓகே வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க இல்லையா, அதுக்கோசரம் வந்துட்டு அது ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப ப்ராசஸ் அதிகமாகவே இருந்தது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே அதுக்கு பின்னாடியே ஒரு மால் புதுசாக கட்டியிருந்தாங்க. அந்த மாலுக்கு என் பையனை கூட்டிகிட்டு வந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் சும்மா பெரிய கடையெல்லாம் இல்லைங்க. மால் இன்னும் ஃபுல்லாக வேலை ஆகலை. இந்த ஒரு 2, 3 கடை தான் இருந்தது. அந்த இதில் வந்து ரொம்ப ரஷ்ஷாலாம் கிடையாது மாலில். இது வந்து ப்ளே ஸ்டேஷனில் வந்து என் பையனுக்கு வயசு கம்மி தான். ஸோ அதனால் இந்த சாஃப்ட் ஐஸுக்கு மட்டும்தான் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாட விட்டோம். ஒரு 1/2 ஹவருக்கே நாங்கள் 250 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வில்லேஜில் இருந்துட்டு இதுக்கு போனதுனால எனக்கு ப்ரைஸ் அதிகமாக தான் தெரிஞ்சுது. ஆனால் என் பையன் ஆசையாக கேட்டனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் பே பண்ணிட்டேன். ஆனால் வந்துட்டு அவனுக்கு ஆசைங்கிறது வந்து பெரிய பசங்க விளையாடுற இடத்துக்கு போய் விளையாடணும் அப்படின்னு தான். ஆனால் அதுக்கு வந்து அவனோட வயசு வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால் இந்த விளையாட்டுக்கு மட்டும்தான் அவனை விட்டாங்க. சரின்னு இதுவுமே கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணான். ரொம்பவே சந்தோஷப்பட்டான். அந்த கேம்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே விளையாடணும் போல் இருந்தது. இன்கேஸ் நானுமே விளையாண்டேன் அந்த கேம் எல்லாமே. சும்மா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. அப்புறம் என் பையனை பார்க்கவே சந்தோஷமாக இருந்ததுங்க. அப்புறம் மறுக்கா பாஸ்போர்ட் விஷயத்துக்கு வரலாம். பாஸ்போர்ட் வந்து நீங்கள் அதிகமாக வந்துட்டு என்ன வெரிஃபிகேஷன் வச்சுருக்கீங்களோ, என்ன ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. 10th மார்க் ஷீட் மட்டும்தான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் 10th மார்க் ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் அதுதான் பெரிய தப்பே பண்ணினேன். இன்கேஸ் என்னோடய வீட்டில் வந்துட்டு எனக்கு வந்து எடுத்து அனுப்புறதுக்கு ஆள் இருந்தனால நான் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிட்டேன். அப்படி இல்லாத பட்சத்தில் ரொம்பவே கஷ்டங்க. அதனால் இங்கே வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன சர்டிஃபிகேட் இருந்தாலும், காலேஜ் படிச்சிருந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலுமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஐடி கார்டு இருந்தாலும் எடுத்துகிட்டு போங்க. பையன் ஸ்கூல் படிக்கிறான் அப்படின்னாலுமே அவனோட ஐடி கார்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி அங்கே போய் தான் எந்த ஜெராக்ஸோ எந்த இதுவுமே பண்ணுறாங்க. நம்ம இங்கேருந்து செலவு பண்ணி ஜெராக்ஸ் எடுக்க போக தேவையில்லை. நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதா இருந்தால். அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் இதில் போனோம். என் பையனுக்கு இதில் போகிறதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். சரின்னு எஸ்கலேட்டரில் நாங்கள் போயிட்டு வந்தோம். அவனுக்கு மறுக்கா ஏறணுன்னுலாம் ஆசை. அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதை பார்த்துட்டே இருந்தான். அப்புறம் மறுக்கா நாங்கள் மால்லேருந்து கிளம்பிட்டோம். பெரிய இதெல்லாம் இல்லைங்க. இந்த 2 ஷாப் மட்டும்தான் இருந்தது. வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் வந்து ட்வின்ஸ் பேர்டு, அப்புறம் செல்லாஸ்ன்னு அது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. எல்லா பொருளுமே ரேட் அதிகமாகவே தான் இருந்ததுங்க. நாங்கள் சும்மா விண்டோ ஷாப்பிங் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டோம். வேறு பெருசாக எதுவும் விளையாடல. என் பையனுக்கு மட்டும்தான் செலவு பண்ணி ஒரு 1/2 ஹவர் விளையாட விட்டோம். அதுக்கப்புறம் ரிட்டன் ஹோமுக்கு வர ஆரம்பித்தாச்சு.
வராப்புலேயே ஒரு தபால வந்து நாங்கள் சாப்பிட்டோம் தாபால. ஆனால் வந்துட்டு அந்த நேரம் என் பையன் வந்து தூங்கிட்டாங்கிறனால என்னால் வீடியோஸ்லாம் பெருசாக எடுக்க முடியல. இந்த பாஸ்போர்ட் விஷயமும் சரி, இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தக்கலில் போடுறீங்க அப்படின்னா, தக்கலுக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு அதில் நோட்டிஃபிகேஷனில் எலிஜிபிளான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்து பதிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு என் பையனுக்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு நான் வந்து பண்ண போகும்போது ஆன்லைனில் பண்ண போகும்போது எனக்கு அது வந்து நான் பெருசாக அதை கவனிச்சிக்கலையோ என்னமோ எனக்கு தெரியல, அந்த நேரத்தில் மிஸ் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் வந்து அது கேர்ஃபுல்லாக இருந்து அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாஸ்போர்ட் விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்துட்டு என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.